ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது ஹீரோ பூச்செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் மேலே தெரியாமல் பட்டுருந்துருக்கும். ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறான், நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வராப்புல. ஹீரோயின் பார்த்திங்கன்னா பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்கா. முன்னாடி ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கேவலமாக இருந்தேன், இப்போ ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் மேடம் பெரியவங்க போங்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். அவள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கலன்ட்டு. நான் எப்படி வந்தேன், உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் கேட்க மாட்டியா, உனக்கு க்யூரியஸாக இல்லையான்னு. இதில் என்ன க்யூரியஸ் ஆக வேண்டியது இருக்குது? அவனோட சுப்பீரியர் தான் ராத்திரி பகலும் என் பின்னாடி சுற்றி சுற்றி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாரு. அவர் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு. சரி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பொக்கையெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரிலாம் எனக்கு பொக்கே கொடுக்காத, நான் வேறு மாதிரி எடுத்துப்பேன்ற மாதிரி சொல்லும்போது, வேறு மாதிரினா எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு இவன் பார்த்திங்கன்னா அவளோட நெத்தியில் அப்படியே சுண்டி விட வரும்போது இவ அப்படியே லைட்டாக கண்ணெல்லாம் மூடிட்டுருக்கா. இவனுக்கு சிரிப்பாக தான் இருக்குது இவ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஷோ பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, அதனால் இன்னொரு ஷோவும் நீ எனக்காக பண்ணி கொடுக்கணுன்ட்டு. அப்போ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே காண்டாகி பார்க்குறான். நான் ஃபோன் பண்ணும்போது என் ஃபோனை மதிக்கிறதே இல்லை, நீ எப்படா ஃபோன் பண்ண அப்படின்ட்டு பொங்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகுறா. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். அட பாவி, உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஃபோன் நல்லா இருக்கானே, என் ஃபோனை ஒரு டைம் கூட நீ எடுக்கலைல்ல அப்படின்னு. எங்கள் பாரு, பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ஒரு லஞ்ச் இருக்குது, ஸோ நான் போகிறேன்ட்டு இவன் பார்த்திங்கன்னா பேசுகிறத கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளும் பார்த்திங்கன்னா பின்னாடி கெஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, நீ பர்சனல் விஷயங்களை மனசில் வச்சுட்டு என்னை பழி வாங்கிறாத, அது வேறு இது வேறு. இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டீன்னா கண்டிப்பாக நல்ல ஹிட் ஆகும், எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை. அப்போ இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அவங்க அம்மா கூட தான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருந்திருப்பான் போல், ஆனால் அவங்க அம்மா வரலன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீ என் கூட வரியா அப்படின்னு. இவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவளுக்கு கேரட்டுனா பிடிக்காது போல். ஸோ இவ பவுல்லேருந்து எல்லா கேரட்டுமே எடுத்துகிட்டு கொடுக்குறான். இவ ரொம்ப வினோதமாக பார்த்துட்ருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பில்லெல்லாம் பே பண்ணிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் இவளை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க போல். ஸோ அதை நினச்சி ரொம்ப ஜாலியாக துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோ கெஸ் பண்ணி கேட்குறான், என்ன அந்த ஈவெண்ட்டுக்கு உன்னை இன்சார்ஜாக போட்டிருக்காங்களான்னு. ஆமாப்பா, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் துள்ளிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த சுப்பீரியர் ஃபோன் பண்ணுறான். என்ன அவன் அந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டானா இல்லையா, அவன் ஒத்துக்கறல அப்படின்னா நம்ம 2 பேத்துக்குமே வேலை போயிடும், சொன்னால் கேளு அப்படின்னு. ஏன் கத்தி கத்தி வெறிப்பேற்றிட்டு இருக்கேன், அவனுக்கு வேறு ப்ரோக்ராமுக்கெலாம் ஐடியா இருக்காம்மா, ஸோ நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா டபக்குன்னு ஃபோனை வாங்கி பேசிகிட்டு இருக்கான். அவளோட எதிர்காலம் மாறும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா. அவள் டபக்குன்னு ஃபோனை பிடிங்கிறா. லூஸா நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. அதே சமயம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், நல்ல பரபரப்பாக போயிட்டுருக்கு. பில் கவுண்டரில் பே பண்ண வரும்போது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நம்ம ஷின்னு இருக்கான்ல, அவனோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ இது யார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. என் பையன்தான், அவன் பெரிய ஆக்டர் அப்படின்னு. ஆக்டரா, நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவன் நடித்த படம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரிலன்றானுங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் இங்கிட்ட அந்த ஆஷா இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட சுப்பீரியர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இன்றைக்கி உனக்கு டே ஆஃப்னு. நான் கேட்கவே இல்லையாடா அப்படின்னு. அந்த நேரம் அவங்க அம்மா வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நீ ஷூட்டிங் போக வேணாம், ஒரு அவார்ட் ஷோக்கு போகணும் அப்படின்னு. என்கிட்ட கேட்கவே மாட்டிங்களா, இந்த ஷூட் பண்ணல அப்படின்னா இந்த ட்ராமா டிலே ஆகும்ல அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. உனக்கு யார் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டது, அவங்கள கூப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது ஒருத்தவங்க வராங்க. இது நல்லாவே இல்லை, சேஞ்ச் பண்ண அப்படின்னு. அவளுக்கு செம்ம காண்டாகிட்டுருக்கு. அவள் இஷ்டத்துக்கு அவளை இந்த அம்மா இருக்கவே விட மாட்டுது. இதுக்கப்புறம் நிறைய பாட்டிமாலாம் பார்த்திங்கன்னா காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஹீரோயின் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டாங்க, அவன் எப்படி இங்கே இருக்கான், அவங்க அப்பா தான் அவனை ஸ்டேட்ஸ்க்கு அமுச்சு விட்டாங்களே அப்படின்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோவோட பாட்டி இருக்காங்க. ஏண்டி, நான் இருக்கும்போதே என் பேரனை பற்றி இந்த மாதிரி தான் புரண்டு பேசுவீங்களா அப்படின்னு.
எல்லா பாட்டியும் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்களா, அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து கொடுக்குறான். நம்ம கண்டிப்பாக அந்த ட்ராமாவாக பண்ணணும் அப்படின்னு. நான் தான் இதை எரிக்க சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இதை இன்னும் வச்சிட்ருக்குன்ற மாதிரி அவள் கேட்குறா. நீ வந்து இந்த அளவுக்கு வெறுத்து பேசுகிறதுக்கு காரணமே நான் தான். உன்னை நான் ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்டேன். அது என்னோட தப்பு தான். அந்த நாட்களை திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இவங்க அப்பா வந்து இவனை ஸ்டேட்ஸுக்கு போய் டாக்டருக்கு வந்து படிக்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா போக மாட்டேன்ற மாதிரி அடம்பிடிச்சிருந்துருப்பான். இவங்க அப்பா சரியான சைக்கோ போல். அவனை பார்த்திங்கன்னா அடி வெளுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இடையில வர அவங்க அம்மாவுமே பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை போக சொல்லிவிட்டு மொத்த அடியும் வாங்கி கட்டிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. சரிப்பா நான் வந்து ஸ்டேட்ஸ்க்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்படியே ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அதை பார்க்கும்போது இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நமக்காக இவள் டெய்லியுமே வந்துட்டுருக்காளே, நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்கான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வச்சேன் அப்படின்றதுக்காக இதை சொல்ல வரல, நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தானே. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து உன் மேலே பரிதாபம்லாம் படமாட்டேன். எனக்கு பிடிச்சவன் என் முன்னாடி இந்த மாதிரி நிற்கும்போது அதை என்னால் பார்க்க முடியாது. உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன். அந்த கோபம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நேராக அவங்க அம்மா வச்சுருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. சாப்பிட்டுட்டே சொல்லிகிட்ருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அமௌண்ட் இனி ரெடி பண்ணி தரேன்ட்டு. அப்படி முடியலைன்னா விட்டுறி, ரொம்ப கஷ்டப்படாத, நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை வேணால் விற்றுடலாம் அப்படின்ட்டு. இல்லை, முடியவே முடியாது. இது அப்பா நமக்காக விட்டுட்டு போனது, அவ்வளோ சீக்கிரம் அதை விற்கலாம் கூடாது, நான் காசு ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நார்மலாக பேசுகிறாங்க. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா பார்த்திங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஆசையாக ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரிட்டன் கிளம்பும்போது அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வா, அப்பா முன்ன மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அந்த அம்மாவை அங்கேருந்து கிளம்பி போயிடுது. எங்கிட்ட ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அவளோட ரப்பர் பேண்ட் வந்து கீழே விழுந்துருது. ஸோ ஒரு கார் பார்த்திங்கன்னா ஏற்ற வர மாதிரி வருது. ஸ்கூல் படிக்கும்போதே இதே சீன் தானே நடந்திருக்கும். இவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருப்பா. ஸோ அது நடக்க போகுதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாற்றிட்டு இருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கடி, ஏன்டி இப்படி நடு ரோட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கேன்னு. இவளுக்கு இருந்த பதட்டத்தில் இவள் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு. நீ விட்டுட்டு போன இந்த 7 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நான் கேரட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு தெரியுமான்ட்டு. ஸோ அவன் எதுவுமே சொல்லலை. இந்த 7 வருஷத்தில் எனக்கு ஒன்லி பேட் மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த குட் மெமரிஸ் எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உன் கூட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இவ எதுவுமே சொல்லலை. அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்குறான். சின்ன வயசில் இவங்க 2 பேரும் அந்த கதையை எப்படியெல்லாம் எழுதுனாங்க அப்படின்ற விஷயங்களை தான் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதே சமயம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நம்ம இவனை ஃப்ரெண்டுக்காரனே சொல்லி வச்சுக்கரலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட எப்படி வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் என்கிட்ட வந்து சேர்ந்தேன் அப்படி. அவனால் மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்படி ஒரு டைரக்டராக மாறியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த ஸ்கிரிப்டை அவட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற, எதுக்கடா அவகிட்ட போய் கொடுத்த அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது இவன் பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு வாங்கியிருந்திருப்பான்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. அதே சமயம் நம்ம ஆஷாவை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. அதில் அவள் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா. இவக்கிட்ட ஒரு கன்னை கொண்டு வந்து நம்ம ஷின்னு இருக்கான்ல அவன் வந்து கொடுக்குறான். ஸோ இதுதான் சீனு. இந்த சீன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்களா ஆஷா. அப்போ அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மேடம் உட்காந்து சாப்பிட இடமே இல்லாமல் நம்ம ஷின்னோட பைக்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஷின் வந்துட்டுருக்கான். அவனுக்கு பசிக்குது, ஃபுட்டு வேறு முடிஞ்சிருச்சு போல், இவனுக்கு கொடுக்கல. இவனுக்கு சரியான பசி போல், வயிற்றுலேருந்து சத்தம்லாம் கேட்குது, சோறு கூட கொடுக்க மாட்டுறாங்க. என்ன ஷூட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அவளோட ஃபுட்டை எடுத்து கொடுக்குறா. இவனும் பார்த்திங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுருக்கான். சரி மேடம் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா நான் போய்ப்பேன் அப்படின்ட்டு. நான் இறங்கணுமா, அப்போ என்ன ஒரு ரைட் கூப்பிட்டு போ அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ரிட்டன் கொண்டு வந்து அந்த ஸ்பாட்டில் அவன் விடுறான். ஆனால் ஹெல்மெட்டை கொடுக்க மறந்துட்டு போயிடுறான்.
அதே சமயம் ஆஷாவோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த சுப்பீரியர் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, இவர் தான் மேனேஜர் போல், நான் வந்துட்டு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்குன்றது தரல. எங்கிட்ட ஆஷா பார்த்திங்கன்னா ஷின்னோட வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கா. அவன் ஷாக் ஆகிட்டான், உனக்கு எப்படிமா என் வீடு தெரியும் அப்படின்னு. நீ தான் பல இடத்துல ரெஸ்யூமை போட்டு வச்சுருக்கியே, அங்கே தான் கண்டுபிடிச்சி வந்தேன், இந்த ஹெல்மெட்டை கொடுக்க தான் அப்படின்னு. நான் வந்து பெரிய ஆக்ட்ரஸ் தான், பட் எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் செட்டே ஆகலை, உங்கூட ஃப்ரெண்டாக இருக்கட்டுமான்ற மாதிரி கேட்டு அவன் நம்பரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஆஷாவோட அம்மா பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்காப்புல. ரிட்டன் வரும்போது ஹீரோ தான் ட்ரைவ் பண்ணுறான். ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது அது டென்ஷன் ஆகுது, ஏன்றது தெரியல. ஸோ ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், என்னடா அந்த அம்மா என்ன சொன்னிச்சு அப்படின்னு. அந்த அம்மா வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் தான் வேணுன்ற மாதிரி கேட்குது. ஸோ நீ போய் அவகிட்ட அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்துடுறா, அவள் கோவத்தில் எரிச்சிட போகிறா அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை. அந்த டைம் வந்துட்டு ஹீரோன்ட்டிருந்தே ஃபோன் கால் வருது. இவனும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம்ல, அதை பற்றி பேசணும், ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இதை பற்றி பேசுவான்னு. ஆனால் அவன் பேசவே இல்லை, நடுவழியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். எங்கிட்ட ஹீரோனோட சுப்பீரியர் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் காண்டாயிட்ருக்கா, அந்த ப்ரோக்ராமை பற்றி பேசணும், டேரக்டரை வர சொன்னில்ல, ஆனால் நீ என்னையா குடிச்சிட்டு கிளம்புற அப்படின்ட்டு. அதுவா, அது இன்னொரு நாள் பேசிக்கிறலாம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்ன வர சொன்னியா அப்படின்ட்டு. அதுவா, எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு தான் நான் என்ன உனக்கு டிரைவரா அப்படின்ட்டு இவ காண்டாயிட்டு இருக்கான். அந்த ஆள் பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போடும்போது கரெக்டாக ஹீரோ அதை வந்து கேஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இவ இப்போ தான் என் கூட குடிச்சா, அவனாலையுமே ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, இப்போ தான் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தா, குடிச்ச மாதிரி தெரிலேன்னு. உடனே ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஆக்டிங்கெல்லாம் போட்டுட்ருக்கா. நீ நடிக்கிறதானே அப்படின்ட்டு அவளை டச் பண்ண வரும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு அவளை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். நீ இப்படி தான் இவகிட்ட டச் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, இல்லைப்பா, அவன் அந்த மாதிரி கெட்ட பையன் கிடையாது, குடித்தானே என்கிட்ட நிறைய வேலை வாங்குவான், மற்றபடி நல்ல பையன்தான் அப்படின்னு. இல்லை, இவனை பற்றி உனக்கு தெரில அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். இவன் வந்து அவங்க ஓனர்கிட்ட ஹீரோயின் வந்து சரியில்லை, அவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படி இப்படின்லாம் போட்டு கொடுத்துருப்பா போல். அந்த விஷயத்த சொன்னோன்னே, சரி விடு, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ வண்டியில் ஏறு அப்படின்ட்டு வண்டியை பார்த்திங்கன்னா கொல்ல விடுறியோடு அப்படியே ஓட்டிகிட்ருக்கான். அவன் கதறிட்டுருக்கான், தயவு செஞ்சு வண்டியை நிறுத்துடி அப்படின்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கூட இருந்துக்கிட்டு எனக்கு குழிப்பறிப்பான், அவனை செத்தடா அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்திங்கன்னா சட்டையை பிடிச்சி இழுக்க அவள் சட்டை கிழிஞ்சு தாறுமாறாக போயிட்டுருக்கு. ரொம்ப காண்டாயிட்டா. ஸோ இவ பார்த்திங்கன்னா அந்த கார் கீயை கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட கோட் எடுத்து போற்றி விட்றான், ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக கிழிஞ்சிருக்குல்ல. உள்ளுக்குள்ளே இருக்கிற சோகம்லாம் அப்படியே எட்டி பார்க்குது, பயங்கரமாக புலம்பிகிட்ருக்கா. நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னே தெரியாமல் இந்த வேலைக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஹீரோ ஏதோ அவள் ஸ்டோரி சொல்கிற மாதிரி நல்ல கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவள் கணத்தில் கையெல்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். எல்லா சிச்சுவேஷன்லையுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி அப்படியே குமரி அழுதிட்டுருக்கா. மறுநாள் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு தெரில, மேடம் ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து கண் முழிக்கிறாங்க. அவங்களோட ஷர்ட்டு, அவங்க போட்டிருந்த கோட் எல்லாமே அங்கங்கே கிடக்கு. இவளுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆத்தாடி, நைட்டு என்னமோ ஆயிடுச்சோ, நம்ம என்ன இந்த குளத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டு வேறு வாசலில் நின்று கதவை தட்டிகிட்டு இருக்காண்டே, என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு. இவளுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிட்டுருக்கா. பாத்ரூமில் ஹீரோ பார்த்திங்கன்னா ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஷர்ட் வேறு இல்லாமல் நின்றுட்டுருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஃப்ரெண்டுக்காரனோட சத்தம் கேட்டோன்னா, இங்கே தான்டா இருக்கேன்ற மாதிரி குரல் கொடுக்கும்போது மூடிக்கிட்டு உள்ளே வரியாடா அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே வரும்போது அவன் பாத்ரூம் சைடே வந்துடுறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.